ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க். நம்ம இன்றைக்கி ரொம்ப காரசாரமான டேஸ்டியான மட்டன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா சேர்த்து ஒன்று கொரகொரப்பாக அரைச்சிருங்க. மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் சேர்த்துருக்கோம். அதில் கல்பாசியும் பட்டையும் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நமக்கு வேக வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறதுனால கரெக்டாக அளவில் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கும். வேகக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் மட்டனில் எல்லா பக்கமே நல்லா பிடிக்கணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் தான் இதில் ஹைலைட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக அவ்வளவு நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து அதுக்கப்புறம் கடைசியில் மல்லி புதினா சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி, தோசைக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் பார்க்க முடியும்.